கர்த்தர் முன்பதாக இன்றைய வசனம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3, 4 வசனம். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். கர்த்தர் முன்பதாக இந்த வசனம் தாவீது அவர் சொன்ன சங்கீதம். இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதை சொல்லியிருப்பாரு, வானத்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உங்களை கறந்து கிரியை செஞ்சிருக்கு ஆண்டவரே. ஆனால் அதெல்லாம் செஞ்ச தேவன் மனுஷகுமாரனை விசாரிக்க எம்மாத்திரம் கேட்டுப்பார். நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்ப்பார். அண்ணாந்து பார்த்தா இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூமியோட எத்தனை மடங்கு பெருசு, இந்த சூரியனை பார்த்தீங்கன்னா இந்திய பூமியோட எத்தனை 150 மடங்கு மேல் பெருசு, நட்சத்திரம் நிலா எல்லாம் எவ்வளோ பெருசு, அதெல்லாம் தேவன் சிருஷ்டித்தார். அப்போ நம்மளாம் ஒரு உலக அந்த விண்வெளியை பார்த்தீங்கன்னா மனுஷனோடு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனை விசாரிக்கிறார் கர்த்தர். அவனை விசாரிக்க அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையோடு வச்சுருந்துச்சா அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே அநேக பிரச்சனை இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருப்பாங்க. நம்ம பிரச்சனையை நினச்சிட்டு நீங்கள் ஒரு நாள் இரவு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பூமியோட எத்தனையோ 1000 மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. சூரியனோடய பெருசாக எல்லாமே நட்சத்திரங்களுமே. இது எல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்தார்னு எதுவும் சொல்லுது. இவ்வளோ நட்சத்திரம் சிருஷ்டித்த தேவன் சூரியனை சிருஷ்டித்தார், நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார், சந்திரனை சிருஷ்டித்தார், எல்லாரோடும் சிருஷ்டித்த தேவன் எவ்வளோ பெருசு அதெல்லாம். அதை சிருஷ்டித்த தேவனால் மனுஷனை விசாரிக்க எம்மாத்திரம், நம்முடைய பிரச்சனைகளை தேவன் சரி பண்ணதுக்கு அது பிரச்சனை எம்மாத்திரம் அப்படின்னு அறிக்கை பண்ணார். நம்மளும் அந்த வேலையை அறிக்கை பண்ணுவோம். ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் இரவு வந்து நம்ம எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா அந்த பாருங்கள், அந்த வானத்து நட்சத்திரங்கள்லாம் மகிமையை படைத்த தேவன் நம்மளுடைய பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்ப்பார். நம்மளுடைய பிரச்சனை நம்மள ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக அதை கர்த்தர் ஜெயம் தருவார். அவர் நம்ம கண்டிப்பாக ஜெயம் தருவார். தாவீதை போல் நம்மளும் விசுவாச அறிக்கை பண்ணுவோம், சாட்சியை வாழ்வோம். கர்த்தர் கிருபையாக அந்த பூமியை சாட்சி வாழ்க்கை பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணம் தேவனுக்கு விஷயம். ஆமென்.